விதி என்னன்னு இப்பவே சொல்லிடு. நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். இப்படிதான் நடக்கும்னு மனிதர்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா அவங்க மாறி போயிடுவாங்க. உங்க அப்பா விடுதலை விஷயத்திலயும் இப்படிதான் நடந்தது. உன் விஷயத்துல அப்படிலாம் நடக்க கூடாது. சங்க பத்திரமா பாத்துக்கோ. துஷ்ட சக்தி இதுக்கு பின்னாடியே இருக்கு. ஹாய் தேவி. நீ இங்க இருக்கியா? நான் உன்னை அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் செடி கொடிக்கும் கூடயே இருக்கியா? அதனால உன் பேரே நான் மாத்திட்டேன், வனமாலினின்னு. சித்தப்பா பொண்ணு நாங்க எவ்வளவு விஷயம் பேச வேண்டி இருக்கோம். நடுவுல நீ எதுக்கு கிளம்பு? சித்தப்பா அவங்க இருந்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த சங்க பத்தி கொஞ்சம் விளாவாரியா சொல்லு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த துர்காபுரத்தையும் அசுரனை அழிச்ச அந்த பராசக்திக்கும் தாராளமா அள்ளி கொடுப்பான் இந்த வாசு. அம்மான்னு கும்பிட்டு அந்த அம்மா இருக்கிற ஊரையே அழிக்க பாக்குறீங்களா? இத பாரு ஜக்கு, சித்தப்பாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல நீ சம்பந்தம் இல்லாம எதுக்காக ஆஜராகணும்னு நினைக்கிற? என்னுடைய பராக்கிரமத்தை நான் உங்க அக்கா கிட்ட போய் கேட்டு பாரு. உங்க மனசே திடமா இல்ல. இருந்த ஒரே பையனையும் கெட்ட உங்க வீட்டுல விட்டுட்டு நடக்க போற பயங்கரத்துக்கு நீங்களே வழி காட்டுறீங்க. முதல்ல அது சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் உலகத்தை பத்தி பேசலாம். காஃபி போடுற நீ காஃபி தோட்டத்து ஓனர் மாதிரி பேசுற. ஆனா நான் மனசு வச்சா என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. பையனை பத்தி ஞாபகப்படுத்திருக்க, சங்க பத்தி நான் அப்புறமா பேசுறேன். வாட்டா ஜகு? சங்க பத்தி சித்தப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பாரு. யாருக்காவது சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னமா ஆகும்? இந்த சங்கு மேல ஓம்னு நான் எழுதுறேன். அப்பதான் துஷ்டர்கள் பார்வையில படாம இருக்கும். ஜகஜனனி அம்பிகா, மூகாம்பிகா, நீ நினைக்கிறது கேசவநாத்துக்கு புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு புரியற மாதிரி செய்யணும்னா சங்கு மேல இருக்கிற ஆசையை விட்டுடுன்னு சொன்னேன். ஆனா அவன் அதை கேட்க தயாரா இல்ல. அவங்க வீட்டு உப்பை சாப்பிட்டு அவங்க வீட்டு உப்பை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எப்படி நான் துரோகம் செய்ய முடியும்? நீ தான் எனக்கு வழி காட்டணும் தாயே. சங்கு உன் கைக்கு வரணுங்கிறதுக்காக தான் நீ அந்த பல்லாக்கு உற்சவத்தை நடத்தின. அன்னைக்கு சாமியை நினைச்சு உன்னை தேடி வந்த ஒரு பக்தனுக்கு உன்னால ஒரு அநியாயம் நடந்திருக்கு. என்னாலயா? உங்க அம்மாவோட ஆத்மாவை வேதனைப்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சதானந்தா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். பெத்த தாய்ங்க நானு. எப்படிங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? இத்தனை நாளா பணம் தான் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. யாருக்கு வேணுங்க இந்த பணம்? பெத்த புள்ள தாங்க நமக்கு முக்கியம். அவன் எப்பவும் நம்ம கூடவே இருக்கணுங்க.
அதுக்கு ஏதாவது செய்யுங்க. நீ அழுதா எனக்கு அழுக வருது மங்களா. அம்மா பகவதி, மார்த்தாண்டனோட சாவு ரொம்ப கொடூரமானது. அதே மாதிரி உனக்கும் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். நவசக்தி வாய்ந்த அந்த சங்கு என் கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதை தவிர வேற எதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. உங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்து சேர்ந்திருக்கான். அவன் பேரு சதானந்தன் நினைக்கிறேன், சரிதானே? ஆமா, அந்த தேவியோட அண்ணன். அந்த குடும்பத்துக்கு பகவதியோட அனுகிரகம் இருக்கு. அந்த பையன் சித்த யோகத்துல பிறந்திருக்கான். அந்த அற்புத சங்கு உன் கைக்கு வந்து சேர்றது ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது. அந்த சங்கு உன் கைக்கு வந்து சேரணும்னு நினைச்சா அது சதானந்தாவால மட்டும்தான் முடியும்.